ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கோக்னட் மில்க் அல்வா. சீரியஸாக சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் செம்ம டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த அல்வா செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு அவல் எடுத்துருக்குறாங்க. இப்போ ஒரு கடாயில் போட்டு நல்லா கோல்டன் கலரில் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி இருந்தாலே போதுங்க. இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ 2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்குறாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த தேங்காவை ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நல்லாவே வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே அவளை வறுத்து வச்சுருந்தோம்லங்க, அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்குறாங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. இதில் பாகு பதம் எதுவுமே தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சாலே போதுங்க. இப்போ அல்வா பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இப்போ ஒரு கடாயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பாலை நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அவல் பவுடரையும் நம்ம தேங்காய் பாலோடு சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க. இப்போ கட்டியாக இருக்குது, அதை நல்லா கரண்டியை வச்சு நசுக்கி விடுங்க. அதை அப்படியே கரைஞ்சிருங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லாவே திக்காகிடுச்சிங்க. இதில் கொஞ்சம் கட்டியாக இருக்கும், அந்த கட்டி இல்லாத மாட்டிக்கு நல்லா கையை வச்சு நல்லா நசுக்கி விட்டுருங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியை நம்ம இதை கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ரெண்டுத்தையும் நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த கட்டியாக இருக்கிறத கரண்டியை வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா கரைஞ்சிருங்க. பாருங்கள், முன்னாடி இருந்ததை விட கொஞ்சமாக கெட்டி பதமாக வந்திருக்கு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சு செஞ்சுக்கோங்க. இப்போ கரண்டியை வச்சு நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லாவே கொஞ்சம் திக்காகிட்டுருக்குங்க. இப்போ பாருங்கள், கலர் மாதிரி நல்லா வந்திருக்கு. இன்னும் கெட்டி ஆகிட்டுருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஏலக்காய் பவுடரை சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறாங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கடாயில் ஒட்டாத அளவுக்கு நம்மளுக்கு வரணுங்க. அது வர வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்பப்போ தேவையான அளவுக்கு நெய் விட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. பாருங்கள், இப்போ இந்த அல்வா நல்லா ஒட்டாமல் வருது. இப்போ வேறு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கோக்னட் மில்க் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டாட்டா, பை பாய்.